ஏகோ முக்தாதபத்ர பிரச்சலமணிகதாத்காரி மௌளிர்மனுஷ்யோ திருப்யா தந்தாவளஸ்தோ ந கணயதி நதான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் யத்தஸ்மை திஷ்டதேன்யஹ கிருபணமசரணோ தர்ஷயன் தந்தபங்க்தி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயதோ தஞ்சிதான் அஞ்சிதாபியாம். வெண்மைங்கிறது எதுல இருக்கணுமோ இருக்கணும், எதெல்லாம் வெள்ளையா இருக்கணும்னு ஆண்டாள் ரொம்ப அழகா எடுக்கிறா. அதாவது பல்லை நன்றாக வெளவெளேர்னு வச்சுக்கணும். பல்லு இருக்கு இல்லையா, அது நல்லா வெளவெளேர்னு இருக்கணும். அதுக்கு ரொம்ப அழகா வேடிக்கையா மட்டவிலாச பிரஹசனம்னு அந்த காலத்துல ஒரு நாடகம் நம்ம பல்லவ தேசத்துலதான் எழுதியிருந்தா. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாடகம். அப்ப பௌத்தாளுக்கும் சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சின்ன ஊடல் இருக்கும் இல்லையா, அதுக்கேத்த மாதிரி எழுதியிருக்கா. ஒரு பௌத்தர், அந்த பௌத்தர் வரார். எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு வைதிகர் கேட்கிறார், என்ன கொஞ்சம் பல்லெல்லாம் கொஞ்சம் செவந்து இருக்கே. அவர் சன்னியாசி வேற, பல்லெல்லாம் செவந்து இருக்கே, எப்படி செவந்ததுன்னார். இல்ல வெத்தலை போட்டேன்னார். வெத்தலை போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, என்ன சன்னியாசி போடக்கூடாது. ஆச்சா, எதுக்கு வெத்தலை போட்டேள்? இல்ல இல்ல நேற்று ராத்திரி கொஞ்சம் மாம்சம் பக்ஷித்தனதுனால எனக்கு வெத்தலை போட வேண்டிய நிலைமை வந்துருத்துனார். எதுக்கு மாம்சம் சாட்டேள்? இல்ல கொஞ்சம் தீர்த்தபானம் பண்றதுனால சாட்டுட்டேன். நான் சொல்றது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடகத்துல இது வருது. எப்படி ஒரு சன்னியாசி இருக்காருன்னு அதுல கேட்கிறார். ஏன்னா பல்லுங்கிறது வெள்ளையா இருக்கணும். ரெண்டாவது யாரு நம்ம இப்போ அதாவது உபநயனம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பூணெல்லாம் பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கணும். சன்னியாசிகள் அவளுடைய தண்டத்துல ஏகதண்டமோ திருதண்டமோ மேல பட்ட, அதாவது அந்த துவஜப்பட்டம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு வஸ்திரம், அதுவும் வெள்ளையா இருக்கணும். வேஷ்டி வெள்ளையா இருக்கணும். அதனால வெள்ளை வெள்ளை வெண்மைன்னு இருக்கணும். அச்சா, ஒருத்தர் ஒரு ராஜா பவனி வராராம் ஆனையில பவனி வரும்போது முக்தாத பத்திரம் அவர் போட்டு இருக்கிறதுலாம் முத்தா இருக்கான், மேல கொடையா இருக்கான், முத்து கொடையா இருக்கான், அவ்வளவு நன்னா இருக்கான் பாக்கிறதுக்கு. கீழே ஒருத்தர் நின்று பாக்குறார். கீழே நின்று பார்க்கக்கூடியவருக்கு வேஷ்டி கிழிஞ்சிருக்கு, வரவருக்கு பளிச்சுன்னு இருக்கு. ஏன்னு கேட்டார் இந்த வியாக்கியாத்தா. சொன்னார், ஒத்தருக்கு உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு, ஒத்தருக்கு கிடைக்கலன்னு. எதுக்கு நான் இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொன்னேன்னா, பணமே வாழ்க்கையாகி விடுமா, பணம் இல்லை என்றால் குணம் இருந்தால் போதுமே, இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துல சோகத்தின்படி மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்காத வரைக்கும் குணம் போறோம்போம், கிடைச்சுடுத்துனா குணமும் இருந்தா நன்னா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால மகாலட்சுமியுடைய அனுகிரகம் ஒத்தொருத்தருக்கும் தேசத்துக்கும் கிடைக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் மட்டும் செல்வந்தர்களா இருக்கா, ஒரு 100 பேர் ஏழையா இருக்கா, ஆனா அந்த தேசம் சரியா ப்ராக்ரஸ் பண்ணலன்னு அர்த்தம். there is lot of disparity அர்த்தம். அதனால இந்த ரிக்கை சேவித்தால் எல்லா விதமான தாரித்ரமும் போகும். அதனால இந்த ஸ்ரீ சுக்தத்துல இருக்கக்கூடிய இந்த ரிக்குக்கு அவ்வளவு மதிப்புண்டு. அடுத்தது 9வது ரிக்கு, கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிகோபஹ்வயே ஸ்ரீயம். கந்தத்வாராம் ரொம்ப சுலபமான அர்த்தம் எடுக்கிறார். பரிமள திரவிய யுக்தாம், ரொம்ப ஆச்சரியமான திரவியங்கள். பொதுவா சாக்தத்துல அம்பாளுக்கு தூபம் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அம்பாள் சன்னதியெல்லாம் ரொம்ப தூபம் போடுவா. அவளுக்கு தூபம்னா ரொம்ப பிடிக்கும். தாயார் கந்தத்வாராம், நல்ல வாசனை அவளுக்கு பிடிக்குமா. வாசனை பிடிக்கும்ங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, தாயார் எங்க இருக்கா கேட்டாதான் சார் தெரியும். எங்க இருக்கா? பெருமாளுடைய மார்பில் இருக்கா, கரெக்டா? பெருமாள் எங்க இருக்கார்? அவர் வைகுண்டத்துல இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார், நமக்குள்ளயும் இருக்கார். சரி, அதே பெருமாள் தானே ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க முத்சிருஜே ஹியாகதோ மதுராம் புரிம்னு மதுரால பிறந்தார். அந்த குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும் போதுதான் பூத்தனான் ஒத்தி வந்தா. கேள்விப்பட்டிருக்கா? அவ PhD பண்ணிருக்கா. என்ன சார் பூத்தனா PhD? அவ டாக்டர் பூத்தனா. சுகபிரம்மம் எடுக்கிறார், பூத்தனா சா பாலகாதினி. அவ இது ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கானா, குழந்தைகளை கொல்றதுல ஸ்பெஷலைசேஷன். அதான் சா பூத்தனா பாலகாதினி. அவள் ஒரு அழகிய பெண் ரூபம் தரித்து முலைக்கு வெளியே விடத்தை தடவிக்கொண்டு வந்தாள். குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். கண்ணன் ஓன் அழறர். ஏன்னா he wanted to grab her attention. மத்தவாளை எது கொல்ற, நீ என்கிட்ட வான்னு. கிருஷ்ணரை தன் மடியில் வைத்துக் கொண்டாள். அப்போ கிருஷ்ணர் வெளியே இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு அகோர பசி, க்ஷுத்பிபாசாம் அலாம் ஜேஷ்டாம்னு அவருக்கு ஒரே பசியை தீர்த்து கொள்ள வேண்டும், தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முலைக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷத்தெல்லாம் எடுத்துட்டார். இப்ப அந்த குழந்தையை பார்த்த பிறகு கொல்லணும்னு வந்த பூதனாக்கு கூட தாய்மை வந்தது. For a moment she assumed she is the mother. At that point in time
her affection was so much stimulated that she started lactating, she started secreting milk. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கான்னு நான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சு அந்த குழந்தையை பெத்தாதானே பால் சுரக்கும்னா, எனக்கு மெடிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சவா யாரோ ஒருத்தர் சொன்னா கேலக்டோரியான்னு ஒன்று இருக்கான். அதில் என்னன்னா, there are certain rare occasions where the lady can actually secrete milk without even delivering the child. அதனால பாலை சுரந்தாள். பெருமாள் பால் இழுத்தார். முதல்ல விஷம், அடுத்தது பால். இழுத்தார் இழுத்தார் இழுத்தார். ஹிருதய கமலத்துல அந்த ரந்திரம் வழியா அந்த ஜீவாத்மாவும் சேர்ந்து வந்துடுத்து. கொல்லல, இழுக்கும்போது ஜீவாத்மா வந்துடுத்து. ஏதோ பூதனா வதம்லாம் நம்ம சொல்றோம். பூதனாதி சம்ஹாரம் புருஷோத்தமவதாரம் ஷீதல ஹிருதய விஹாரம் ஸ்ரீருக்மிணீதாரம் சேத ஸ்ரீ பாலகிருஷ்ணம் பஜரே. எல்லா ஆச்சாரியாலும் பூதனா வதம்னு விட்டா தப்பு. தேசிகன் சொன்னார், இழுத்தார், ஜீவாத்மாவும் வந்துடுத்து. அவர் தப்பான்னு கேட்டார். ஆம்நாய கந்தருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆத்ஸ்லா விலேக்ஷண மனுக்ஷத மந்தஹாசம் கோபாலடிம்பவபுஷம் குஹனாஜனன்யாக பிராணஸ்ய நந்தனம் அவைமி பரம்புமாம்சம். இழுத்துட்டாரா? வலி தாங்காமல் ஓன்னு கதறிண்டு அவ அழுதா. கோபாஷ்ட சம்பூய குஹோபமாக்ஷீம் ஸ்வகோஷ நிர்ஹாதித விஸ்வகோஷாம் கதாசுமைக்ஷந்த நிஷாச்சரீம் தாம் பீமாகிருதீம் பைமரதீம் இவான்யாம்னு விழுந்தா. பெரிய உடல். இந்த விருந்தாவனம் கோகுலத்துக்குலாம் நீங்க இப்ப போனேன்னு வச்சுக்கோ, தெருவெல்லாம் நீங்க மட்டும் போற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா டைட்டா கட்டி வச்சிருப்பா. அதனால அந்த இடத்துல அவ விழுந்தாளா, அவ லிவிங் ரூம் டிராயிங் ரூம் எல்லாம் உடைச்சு பிளந்துண்டு விழுந்தா. யசோதை ஓடி வந்தாள். கிருஷ்ணா எங்கடா நீ இருக்கே அப்படின்னு பார்க்கும். பெரிய உடம்பு. அந்த உடம்புக்கு மேல எங்கேயோ சின்ன ஒரு நீலரத்னம் மாதிரி ஓடிட்டு இருக்கு, எறும்பு மாதிரி ஓடிட்டு இருக்கார் கிருஷ்ணரங்க. உடனே ஒரு ஏணியை போட்டு ஏறி அந்த குழந்தையை எடுத்து, இப்போ பெரிய கொஸ்டின், இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது? பிச்சுமணி அப்படிங்கிறார். எதிராத்துல இருக்கக்கூடிய பிச்சுமணி, எஸ் நந்தா அப்படிங்கிறார். நீ அந்த பக்கம் இருக்கிற காலை வெட்டு, நான் இந்த பக்கம் கைய வெட்டுறேன். வெட்டுறா வெட்டுறா வெட்டுறா. மலை ஜலம் விழுந்திருக்கணும் இல்லையா, அப்படியே ரத்தம் பீரிட்டு கொண்டு ஒரு துர்நாற்றம் வந்திருக்கணும் இல்லையா. பட்ட திரீல் இல்லேன்னு விட்டார். சந்தனாம் குக்குருன்னு விட்டார். சந்தனத்தை வெட்டினா என்ன வாசனை வருமோ, குக்குருவை எரிச்சா என்ன வாசனை வருமோ அந்த வாசனை வந்ததுன்னார். ஏன்னா அவ உடம்புல திருமேனில தன் அதரத்தை வச்சவர் கிருஷ்ணர். அதனால மங்கள பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ச மங்களம். சரி, பவித்திரம் ஆயிடுத்து. வாசனை எப்படி வந்தது? கிருஷ்ணர் மார்பில யார் இருக்கா? மகாலட்சுமி. மகாலட்சுமி யாரு? கந்தத்வாராம். ஆச்சா. அதனால துராதர்ஷாம் கேனாபி தர்ஷித்தும் அசக்கியாம். எவள் ஒருவள் அசுரர்களால் தன்னுடைய சக்தியால் அடைய முடியாதவளோ, எவள் ஒருவள் தன்னுடைய பெருமையால் குணங்களால் தேவர்களுக்கு அடையப்பட முடியாதவளோ, அப்பேற்பட்டவளுக்கு துராதர்ஷாம் அப்படின்னு பேரு. கந்தத்வாராம் கந்தவதீம் பிருத்திவி ரூபா அல்லது கந்தவதி பிருத்திவி. அது என்ன படம்? பாரதி ராஜா மண் வாசனை அவர் தானே எடுத்தார். மண் வாசனையா? அவர் இல்லையா? அவர் எடுக்கல. யாரு? அவர் தான். மண் வாசனை. மண் வாசனை கந்தவதி பிருத்திவி. வேதம் படிச்சிருக்கார் அவர். அதனால கந்தவதி பிருத்திவி. ஏன்னா கந்தவதி பிருத்திவி மண்ணுக்கு வாசனை உண்டு. கந்தவதி பிருத்திவி. மண்ணாக இருப்பவள் யார்? பூமி தேவி. பூமி தேவி யார்? ஸ்ரீதேவியினுடைய அம்சம். அதனால கந்தத்வாராம் பூமி ரூபமாகவும் இருப்பவள். கந்தசப்தேன லக்ஷ்மி சமாராதனோபகரண பூதானி புஷ்பதூப தீப நைவேத்யானி சமாராதன கிரியா லம்பபூதானி சர்வான் உபலக்ஷந்தே அப்படின்னு வியாக்கியானம். அதனால கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம். தாயார் ஒருத்தரை பார்த்தா அவளுக்கு புஷ்டி ஏற்படும். மறுபடியும் நம்ம பெருமாளுக்கு போலாம். ஏன்னா பெருமாள் இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா தாயாரால தான். ஞாபகம் வச்சுங்க, எதெல்லாம் பெருமாள் நல்லது பண்றாரோ தாயாரால. ஏதாவது கெடுதல் பண்ண மாட்டார். பண்ணா அதுக்கு தாயார் பொறுப்பு எடுத்துக்க மாட்டார். இது ரொம்ப சாமர்த்தியம் தெரியுமா? குட் லீடர் இஸ் த ஒன் ஹூ ஆல்வேஸ் டேக்ஸ் த கிரெடிட் ஃபார் குட் திங்ஸ். அப்படி வச்சுக்கலாமா? மேனேஜ்மெண்ட்ல அது தப்பும்பா. கிருஷ்ணர் எது வேணாலும் பண்ணுவார். கிருஷ்ணர் எது பண்ணாலும் நம்ம திரும்பி கேள்வி கேட்க முடியாது. நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம ஏதாவது கிருஷ்ணர் ஏதோ பண்ணிருக்காரு, அவர் அப்படி பண்ணாரே, மழை வரும்போது மலையை தூக்கி பிடிச்சார், பண்ணுவோமா நம்ம? அதனால கம்பேரிசனே இல்லை. அதனால அவர் என்ன சொன்னார்? நித்திய புஷ்டாம். நித்திய புஷ்டி எங்க தெரியறதுன்னார், நிறைய மாடுகள் காளியன் இருக்கக்கூடிய தடாகத்துக்கு போய் விஷம் கலந்த அந்த தடாகத்தில் உள்ள ஜலத்தை பருகியதாம். பருகும் போது என்ன ஆச்சுன்னார், அதெல்லாம் கீழே மயக்கம் போட்டு வேணும்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் அப்படியே பார்த்துதான். கிருஷ்ணர் அதையே பார்த்துட்டு இருக்காராம். அப்படியே அதுக்கு புத்துணர்ச்சி வந்துதான். போன விஷயம் எங்க போச்சுனே தெரியல, எழுந்து வந்துடுத்து. ஏன்? அவர் பார்த்த உடனே இதுக்கு உயிர் வந்தது. ஏன்னா புஷ்டி கொடுக்கிறார்.
ஏன் புஷ்டி கொடுக்கிறார்? ஏன்னா மார்பில நித்திய புஷ்டாம் மகாலட்சுமி இருக்கா. நித்திய புஷ்டாம் கரீஷினீம். கரீஷா சுஷ்க கோமயாதிஸ்தத்வதி கவா அஸ்வாதி பகு பசு சம்ருத்தா மிதி யாவத்து. என்ன சொல்றார்? பசுக்கள் போடக்கூடிய சாணம், சாணத்தினால் பூமிக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி வருது இல்லையா? எப்படின்னா இட் ஆக்சுவலி ஆக்ட்ஸ் லைக் அ மன்யூர் தானே. அதனால காம் பசு மட்டும் நினைச்சுக்காத, அஸ்வங்கள், மகிஷங்கள், எருமை, குதிரை, அது போடக்கூடிய அத்தனாலையும் பூமிக்கு சமிருத்தி. யோசிச்சு பாருங்க, the concept of having manure to the soil to make it more fertile is not a new concept of agriculture. We have always believed in that. So அதனால இந்த இடத்தை எடுக்கிறார். கரீஷினியும், பூமிக்கு சமிருத்தி சேர்ப்பதும் அவளுடைய அனுகிரகத்தால். அடுத்தது சொல்றார், விருத்திய விச்சித்ய காமோ ஹரித கோமயானு சாயம் பிராதுர் ஜுஹுயாஹாத். ஹரித கோமயேன சாயம் பிராதுர் ஜுஹுயாஹாத் நாஸ்ய விருத்தி க்ஷீயதே. அதனால இந்த பசுக்கள் கொடுக்கக்கூடிய கோமயத்தால் இந்த பூமி சமிருத்தியை அடைகின்றது. கரீஷினின்னு அர்த்தம் இருக்கா? கரீஷினின்னா இன்னொரு அர்த்தம் எடுக்கிறார். கரீனு ஐஸ்வர்ய, ஆனைகள், கரீன யானை, கரிகிரி உரு கரிகிரி மலையாம் சொல்றோம் இல்லையா? அதனால கரீன ஆனை, அதனால கரீனு ஐஸ்வர்ய, நிறைய ஆனை கூட்டத்துக்கு தலைவியாகத்தான் இருப்பதால் கரீஷினி. அடுத்தது ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், எல்லா உலகத்துக்கும் ஈஸ்வரி அவள். அஸ்ய ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு சாஸ்திரம். அதுக்கு அர்த்தம் எடுக்கிறார். சதுர்முக சிவ சதமக பிரபிருதி தேவாசுர சித்த கந்தர்வ மனுஜாதீனாம் சர்வேஷாம் பூதானாம் நித்யசூரீணாம் ச நியந்திரி. எல்லாம் ஈஸியா புரியுறதா? ரொம்ப சுலபமா பாருங்க. சதுர்முக யாரு? சிவ, பரமசிவனார். சதமக இந்திரன், ஞாபகம் வச்சுங்க. சதமக 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணா சதமகன்னு பேர். சதமக பிரபிருதி தேவாசுர சித்த கந்தர்வ, இதெல்லாம் ஜாதி, தேவ ஜாதி, அப்புறம் அசுர ஜாதி, சித்தர் ஜாதி, கந்தர்வ ஜாதி, மனு ஜாதினாம் சர்வேஷாம் பூதானாம் நித்யசூரினாம், அத்தனை பேருக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகளுக்கும் ச நியந்திரீம், எவோத்தி உள்ளேந்து அவர்களை செலுத்துபவளோ, நியந்திரீம் சுவாமினீம். அப்புறம் சொல்றார், இதுக்கு ஒரு ஸ்லோகம். ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவத இதம் சந்திரவதனே த்வதா ஸ்லேஷாத்கர்ஷாத் பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே த்வமாசீமார்த்தஹ ஸ்ரீஹி கமிதுரிந்த மித்யம் த்வத் விபவ ஸ்த்யந்தந்தர் பாவாத்வாம் ந பிருதுக விபிதத்தே ஸ்ருதிரபி. அப்பேற்பட்ட தாயார்னர். சரி, நேத்து ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. அந்த இன்விடேஷன் கொடுக்கறா, மேல போறா, மாமி கூட்டுன்னு போறா, இன்விடேஷன் கொடுக்கும்போது மாமா மாமி சேர்ந்து இருக்கா, தனித்தனி ஆளா இருந்தாலும் ஒரே இன்விடேஷன் தான் கொடுக்கணும், தனித்தனி வாயா இருந்தாலும், தனித்தனியா பிறந்திருந்தாலும், தனித்தனியா போக போறதா இருந்தாலும், தம்பதியாக இருப்பதால் ஒரே இன்விடேஷன் தான் கொடுக்கணும் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? 1 மணி நேரத்தி 17 நிமிஷத்துல சொன்னேன் நேத்து. அதனால அப்பேற்பட்ட தாயார் ஏன் இங்க இது இப்படி இருக்கணும்னு நேத்து ஒரு ஸ்லோகம் அதை சொல்ல விட்டுட்டேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் சொல்றேன், கேளுங்க. ராஜன்வந்தி ஜகோ ஜகந்தி நிகமோத்வாபியாம் யுவாபியாம் அப்பி. வெங்கடாத்வரி கவி எடுக்கிறார். இப்போ தாயார் பெருமாள் 2 பேரும் ஈஸ்வர கோஷ்டின்னுட்டா, பரபிரம்மத்துல 2 பேரும் இருக்கான்னு சொல்லிவிட்டா ஒரு பெரிய கொஸ்டின் வரும். பரபிரம்மம் ஏகவச்சனம் தான், பரபிரம்மம் எல்லாம் கிடையாது, பரபிரம்மம் தான். இப்ப பெருமாளை பரபிரம்மம்னு வச்சுட்டா வேதம் சொல்றது அஸ்ய ஈசானா ஜெகதா, தாயாருக்கு இல்லாம போயிடும். தாயார் தான், சக்தி தான் பரபிரம்மம்னுட்டா பெருமாளுக்கு இல்லாம போயிடும். அப்போ ஸ்ருதி வாக்கியத்துக்கு விருத்தமாயிடும். 2 பேரும் சேர்த்து பரபிரம்மம்னுட்டா பகுவச்சனமா போயிடும். த்விவச்சனம் தான், த்விவச்சனமா இருந்தாலும் ஏகவச்சனம் இல்லை. அப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, 2 பேராக இருந்தாலும் ஒரே என்டிட்டியா தான் கருதணும். அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா, மீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு யாகம் சொல்றா, ஆக்னா வைஷ்ணவ யாகம்னு பேர். அந்த யாகத்துல எப்படின்னா 2 தேவதை, அக்னி விஷ்ணு. ஆனா ஹவிஸ நம்ம மனசால சமர்ப்பிக்கும் போது இந்த 2 பேருக்கு சேர்த்து ஒரே ஹவிஸா தான் சமர்ப்பிக்கிறோம். எப்படி ஆக்னா வைஷ்ணவ யாகத்துல அக்னி விஷ்ணுவாய் சேர்த்து ஒரே ஹவிஸா சமர்ப்பிக்கிறோமோ, அந்த மாதிரி தாயார் பெருமாளுக்கு இந்த ஜீவாத்மாங்கிற ஹவிஸ ஒன்னாதான் சமர்ப்பிக்கணும்னு மீமாம்சா சாஸ்திரத்தை வச்சு சொல்றா. நியாய சாஸ்திரத்துல வியாசஜ்ய விருத்தின்னு பேர். வியாசஜ்ய விருத்தினா they may be mentioned separately but they have to be taken together. சரி, இதெல்லாம் சொல்லணுமான்னா ஒரு விஷயம் கவனிங்க.
இந்த இப்போ விதவிதமா வேலைகள் வந்துடுத்து. கவர்மெண்ட் ஜாப்லேருந்து பிரைவேட் ஜாப்லேருந்து இப்போ புது புது டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸே வந்துடுத்து. இப்போ திஸ் இஸ் ஆல்சோ த ஸ்டார்ட் அப் பீரியட். நல்ல இப்போ ஆரம்பிச்சு வச்சவாள்லாம் நல்ல பெரிய பெரிய நிறுவனம்லாம் லிஸ்ட் ஆயிடுறது வெகு சீக்கிரம். இதெல்லாம் இருக்கு. இப்போ 1900s ஸ்டார்டிங்ல அப்பெல்லாம் நீங்க இருக்கும்போது உங்க பூர்வர்கள் ஒரு 70 80 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா மிஞ்சி போனா என்ன ஆவா தெரியுமோ? வக்கீல் ஆயிடுவா. நீங்க அக்ரஹாரங்கள்ல பாருங்க, வக்கீல் தெருன்னே இருக்கும். ஏன் சார் அவர் வேதம் படிச்சுட்டு இருக்கார், எப்படி வக்கீல் ஆனார்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா வேதம் படிச்சுட்டா அதுக்கு அங்கங்களையும் படிக்கணும். அப்ப நீங்க நிருக்தி, வியாக்கரணம், கிராமர் எல்லாம் நல்லா படிச்சுட்டோ நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம்லாம் படிப்பேள். அதை படிச்சுட்டா ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் டு தட் இஸ் லீகல் ப்ரொஃபஷன். ஏன்னா உங்களுக்கு தர்க்க சாஸ்திரம் தெரிஞ்சாதான் நல்ல வாதம் பண்ண முடியும், தர்க்கம் மீமாம்சாலாம். அதனால இந்த தர்க்கம் மீமாம்சாலேந்து நான் எதுக்கு எடுத்து சொல்றேன்னா வாக் சாமர்த்தியம் வரும். when you have to talk for or against a topic or speak opposite a person, you should know how beautifully you can communicate that message. இப்ப நம்ம கொடுக்குற மெசேஜ் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கணும். அதாவது ததபுதான் ஏதாவது பேசிவிட்டு எனக்கு இங்க இது வரைக்கும் இருக்கு சார், இது இங்க வரைக்கும் இருக்கு சொல்றதுக்கு, அதுக்கு மேலதான் வர மாட்டேங்க, வரணுமே, அதுக்கு மேல வந்தாதான் பிரயோஜனப்படும். அதனால இந்த இடத்துல சொல்றார், எதுக்கு இது சொல்றாருன்னா ராஜன்வந்தி ஜகௌ ஜகந்தி நிகமோத்வாபியாம் யுவாபியாம் அபி द्वैराज्यं नहि तावता प्रसजति क्षीराम्बुधेरात्मने आग्ना वैष्णव शब्द भाजी यजने अधिष्ठान युग्माश्रुताम् एकाम् एव हि देवताम् सुमनसः शंसन्ति மீமாம்சகாஹ அப்படின்னு எடுத்தார் வெங்கடாத்வரி கவி. அதனால தாயாருக்கும் பெருமாளுக்கும் சனாதன தர்மத்தில் பல வழிகள் இருக்க செய்தே ஸ்ரீ வைஷ்ணவம் என்கின்ற அந்த வழியில் இருக்கும்போது தாயார் பெருமாளில் யாரு வசதி யாரு தாழ்த்தின்னு சொல்றதே கிடையாது. சொல்லிக்கலாம் தாயார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கலாம். சாஸ்திரப்படி பார்த்தா எப்படி சொல்லணும்னா இந்த தாம்பத்தியத்தை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். குருபியஸ்தத் குருபியஸ்ச நமோவாகம தீமஹே விருணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி. தம்பதியை தான் சொல்லணும். தேசிகன் எடுத்தார் தம்பதி தெய்வத்தம் நகா, இந்த தம்பதியை தவிர்த்து எனக்கு வேற யாருமே தெய்வம் கிடையாதேன்னு கொண்டாடினார். தாம்பத்தியத்தை தான் கொண்டாடுறோம். அதனால இந்த இடத்துல ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரியா இருக்கா. யோசிச்சு பாருங்க, அவனை இவளை இட்டு சொல்லவும் இவளை அவனை இட்டு சொல்லவும்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இப்போ உபன்யாசம்லாம் நீங்க ஆரம்பிக்கும் போது நிறைய பெரியவா அனந்தராம தீட்சிதர் வாழ்லேருந்து பெரியவாள்லாம் எப்படி ஆரம்பிப்பா? ஸ்ரீயப்பதியான பகவானுடையன்னு ஆரம்பிப்பா. பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் சொல்ல மாட்டா. ஸ்ரீக்கு பதியா இருக்கிறதுனால அவருக்கு பெருமை. பிரம்மச்சாரி நாராயணனுக்கு பெருமையே கிடையாது. ஸ்ரீயப்பதியான நாராயணனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் அவனை சொல்லும் போது அவளை இட்டு சொல்லுவது உண்டு. இப்ப குழந்தை ரொம்ப பெருமையோட வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, யார் குழந்தை? அதுதான் இது ராகுல். ராகுலுடைய அப்பாவா நீங்கோ? என்ன சொல்ற ராகுல்னு சொல்லிட்டேள் அப்படின்னா நம்மாங்கள்ல கூட ராகுல் நல்ல குழந்தைகளா இருக்கும் பாருங்க. அதனால ராகுலுடைய அப்பா இவர் தான் ராகுலுடைய அப்பா, இதுதான் ராகுலுடைய அம்மா அப்படி சொன்னா எவ்வளவு பெருமையா இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீயப்பதி, ஸ்ரீக்கு பதியாக இருக்கக்கூடியவர். ஆச்சா, இப்ப இவளை எப்படி சொல்றா? வேதம் சொல்றது அஸ்ய ஈசானா ஜகதா, உலகத்துக்கே ஈசையாய் தாயாய் இருப்பவள். யார் இவள்? விஷ்ணு பத்னி. அஸ்ய ஈசானா ஜகதா விஷ்ணு பத்னி. இவளை சொல்லும் போது விஷ்ணுக்கு பத்னி, அவரை சொல்லும் போது ஸ்ரீயப்பதி மாத்தி சொல்றது. அதனால அவ்வளவு வசதி. திருவுக்கும் திருவாகி என் செல்வா அப்படின்னார் ஆழ்வார். அதனால உலகாண்ட திருமால் தாமிஹோ பஹ்வயே ஸ்ரீயம் உக்த குண லக்ஷணாம் பூர்வலக்ஷ்மியாதி தூஷிதே இதானீம் தத்யாகாத் தேவ்யாகமனே யோக்யே சர்வ சம்ருத்திய அர்த்தமா ஆஹ்வாயாமி புருஷகாரத்வேன நோபாயத்வேன சோஸ்ரீயமானாம் ஸ்ரீ சிம்சினாம் இது ஆஸ்ரித தோஷ நிவர்த்தகத்துவம். ஆஸ்ரிதர்கள், அவளை அண்டிய பக்தர்கள், ஜீவாத்மாக்கள் எத்தனையோ சஞ்சித பிராரப்த கர்மா இருக்க செய்தே அவளுடைய அனுகிரகத்தால் அவனோடு அனுமதியோடு இருவரும் சேர்ந்து அந்த அடியவர்களின் பாபத்தை போக்கடிக்க கூடியவளை வேதமே எனக்கு குடு அப்படின்னு பிரார்த்தித்தது 9ஆம் ரிக்கு. இன்னும் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு, முடிச்சுடலாம். 10வது ரிக்கு மனசஹா காமம் ஆகூதிம் வாசஹா சத்யம் அஷீமஹி பசூனாம் ரூபம் அன்னஸ்ய மயி ஸ்ரீஹி ஸ்ரயதாம் யசஹ. மனசஹா காமம்,
மனசா காமம் மனசால ஆசைப்படுறது. இவ்வளவு சிம்பிள் சார். வேதத்தை நீங்க ஏதோ பெரிய 2 மணி நேரம் எடுக்கிற, ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படின்னா வியாக்கியாதா சொல்றார், மனோரதம் மனசா காமியமானம் அர்த்தஜாத்தம். இது எப்படின்னா 2 விதமா புரிஞ்சுக்கணும். அவளுக்கு பிடிச்சது எது? மனச காமம். இப்ப நம்மளே வச்சுக்கூடாது. அவளுக்கு பிடிச்சது இது, அவ மனசுக்கு பிடிச்சது இது பெருமாள். பெருமாளுக்கு ஏத்த மாதிரி அவ தன்னுடைய விஷயங்கள்லாம் வச்சுக்கிறாளாம். அவரும் அப்படிதான் வச்சுப்பார். அதனால மனசகா காமம் சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே ஆழ்வார் எடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய மனசை தெரிஞ்சுண்டு அனுகிரகம் பண்றாளா? இது எங்க தெரியுதுன்னார், அந்த குச்சேலோபாக்கியானத்துல குச்சேலன் வந்தார். வந்த உடனே இவ தாரித்திரத்தை போக்கணுங்கிறதுக்காக விசிறினா வேர்வை போயிடுத்து. உடனே கிருஷ்ணர் அவர் குஜராத்துக்கு வந்திருக்கார். டோக்லா, ஃபாஃப்டா, ஹாண்ட்வி, டேப்லா, சுந்தா எல்லாம் கொடுத்தாச்சு. அவர் நன்னா சாட்டுட்டு அவருக்கு ஏசியை போட்டு நன்னா உறக்கம் கண்டருளினார் குச்சேலன். எழுந்து வந்த உடனே, நீங்க வந்தேள் குச்சேலா, மன்னி எனக்கு ஏதாவது கொடுத்தமிச்சிருப்பாளே எனக்கு கூட. அவருக்கு ஒரே வெக்கமா இருக்கு. எங்கேயோ ஓரமா கொஞ்சம் அவலை வச்சுட்டு இருக்கார். இல்ல கிருஷ்ணா, இல்ல கொடுத்தமிச்சிருப்பா. அவள் எடுத்து, ஐயோ அவள் தான் எனக்கு பிடிக்கும், அந்த டோக்லா எல்லாம் எனக்கு பிடிக்கிறதே சொல்லிட்டு வாங்கிட்டார். கிருஷ்ணர் ஒரு பிடி மகாலட்சுமியை பார்க்கிறார். ருக்மிணி அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கா கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் வாயில போட்டுக்கிறார். அங்க சுஷீலா மாமி அப்படியே சாதாரணமா அப்படியே முடியாம ரொம்ப வீக்கா இருக்கா. நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் மால்நரிஷ்டா இருக்கா மாமி. அதோட பாவம் உட்காந்து அரைச்சுன்னு இருக்கா. அது அல்ட்ரா கிரைண்டரா மாறுறது எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே டபக்குன்னு அல்ட்ரா. மீனெல்லாம் ராதா வெட் கிரைண்டர்னு ஒண்ணு உண்டு. அது எப்படின்னா நீங்க திருப்பிடலாம், டில்டிங் கிரைண்டர். அது அரைக்கிறது மட்டும் அது என்ன பண்ணிட்டு நீங்க திருப்பிட்டேன்னா அதுவே கீழே அப்படியே வழியும். அதனால அது ஆயிடுத்து. குழந்தைகள்லாம் சாதாரண வஸ்திரம் போட்டுன்றது. ஒன்னொன்னும் போட்டுக்கிறத பார்த்தா பெங்களூர்ல ஒரு பிராண்ட் இருக்கு. அது என்ன ஆப்பிள் ஆஃப் மை AIOE ஏதோ ஒரு பிராண்ட் இருக்கு. இங்க இருக்கான்னு தெரியல. ஹேம்லின்னு ஒரு கடையிலேருந்து இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாம் வந்துடுத்து. எல்லாம் வந்துடுத்து. எல்லாம் என்ன? மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தால். இப்ப தாயார பார்த்துட்டே இருக்காரா பெருமாள். அங்க எல்லாம் மாறி எடுத்தா சாதாரண ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி ரூம். எல்லாம் 27 குழந்தைகள். நட்சத்திரத்துக்கு ஒண்ணுன்னு அங்க ஒரு குழந்தை. அதனால ஒரு குழந்தைக்கு ஒரு ரூம் கிடைச்சிடுத்து. ஒரு பிடி அவளுக்கு. 2வது பிடி எடுக்க போனார். தாயார் தடுத்துட்டா. ஏன்னா நீங்க சாட்டேன்னா அவாத்துல 10 பாத்திரம் தேய்க்கிற நிலைமை நமக்கு வந்துடும். 2வது பிடிக்கு அப்படியா தடுத்தான்னு கேட்டார். இல்ல, அளவுக்கு மேல கொடுத்துட்டா இப்போ உங்க மேல காட்டுற பக்தி போயிடும்னு தடுத்தாளாம். எவ்வளவு கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவனுடைய மனசுக்கு ஏத்தவாறு. மனசஹா காமம். ஆச்சா. அடுத்தது வாச்சஹா ஆகூதிம் வாகீந்திரயஸ்ய சந்தோஷம் மனோரத பரிகல்பிதம் அர்த்தம். வேதத்துல வைதிகத்துல அவைதிக மதங்கள்ல என்னெல்லாம் சப்தங்கள் உலகத்துல இருக்கோ அத்தனைக்கும் காரணமாக இருப்பவள் தாய். ரொம்ப சூக்ஷ்மமா இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ முதல்ல வைதிக மதத்துக்கு வரலாம். அதுல பொதுவா ஒரு பேதம் உண்டு. வைஷ்ணவாள்லாம் பொதுவா சைவ பெயர்களை வச்சுக்க மாட்டா அப்படின்னு. ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? பரமேஸ்வரன் என்கின்ற நாம தாராளமா எல்லாரும் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல என்ன வருது? பரதிப் பரமேஸ்வரஹா வருதா? ஸ்கந்ததரஹா துர்யஹா வருதா? சிவஹா ஸ்தாணுஹு வருதா? ஜெகநாதன் விஸ்வநாதன் வருதா? விஸ்வநாத க்ஷமேதாஹான் தான் நாராயணியத்துல வருது குருவாயூரப்பனை வரும்போது. அதனால வார்த்தைகளுக்கு யௌகீகமா அர்த்தம் பார்த்தால் எந்த தேவதை வேணாலும் குறிக்கலாம். ஆனா அத்தனை தேவதைகளும் சேர்ந்து பரமாத்மாக்குள்ள லயிக்க வேண்டும் என்பது ஒரு நம்பிக்கை. சரி சார், சனாதன தர்மத்துல இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ அரேபியால ஒரு பேர் வச்சிருக்கா அரபிக்ல. அதெல்லாமும் மகாலட்சுமியை குறிக்குமான்னு கேட்டா சாஸ்திரப்படி உலகத்துல எல்லா சப்தங்களும் தாயார குறிக்கணும். சனாதன தர்மத்தை நம்ம புஸ்தகங்கள்ல இந்த தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு இது, இல்லாதவர்களுக்கு இதுங்கிற பேதமே கிடையாது. அத்தனை பேருக்கும் ஒரே நிலைதான். அதனால நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, இவ அப்பா அம்மான்னு அப்பா அம்மா ஒத்துக்கிற நம்ம எல்லாம் குழந்தைகள். அதனால அத்தனை வார்த்தைகள் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சப்தங்களும் தாயாரைத்தான் குறிக்கும். வாச்சஹா ஆகூதிம். அதனால வாச்சஹா ஆகூதிம் நும்மின் கவி கொண்டு நுமனும் இட்டா தெய்வமேத்தினால் செம்மின் சுடர்முடி என் திருமாலுக்கே சேருமே அப்படின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வாருடைய வாக்கு. அப்பேற்பட்ட ஒந்தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. ஒரு தாமரையானது எப்படி சூரியனுடைய கிரணங்களை மட்டும் எதிர்பார்த்திருக்குமோ, a lotus if it has to blossom will always look to the beautiful rising rays of the sun.
கரெக்டா? அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவும் தான் மலர்ந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் ஒன் தாமரையாள் கேள்வன், நாராயணன் சொல்லியிருக்கப்படாதா? தாமரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய ஆத்துக்காரரையே தேடிட்டு இருக்கோம்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஆத்துக்காரரை தேடிட்டு இருக்கோம். ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு எடுத்தார். சரி, இப்ப நான் சொன்னதெல்லாம் நிஜமா? சத்தியம். அதனால்தான் இதுல சொல்றார், மனசஹா ஆகு காமம் ஆகூதிம் வாச்சஹா சத்தியம். அதனால அப்பேற்பட்ட சத்தியம், சத்தியத்துக்கு ஒரு ஸ்லோகம் எடுக்கிற லக்ஷ்மி தந்திரத்துல, சச்சத் யச்ச ஜகத்வேதா யத் பிரமாணேன திருஷ்யதே தத் சர்வம் அஹஸ்மீதி அகம் அஸ்மி இதி சத்தியம் மாம்ருஷயோப்ருவன். சச்ச எதெல்லாம் ஜீவாத்மாவோ, யச்ச எதெல்லாம் அழியுமோ அச்சேதனங்களோ, அத்தனைக்கும் காரணமாக நியந்திரியாக இருப்பவள் நான் அப்படின்னு தாயார் இந்த இடத்துல சொல்றா. இது எப்படி தாயார் சொல்றான்னு கேட்டா, அஸ்ய ஈசானா ஜெகதா, உலகத்துக்கு தாயாக இருக்கிறதால் சொல்லுகின்றாள். அஷீமஹே லபீமஹே, எனக்கு கிடைக்கணும். என்னெல்லாம் கிடைக்கணும்? மறுபடியும் வாங்க, இந்த ரெண்டாவது இருக்கிற சொன்ன மாதிரி வரும். பசூனாம் கஜ அஸ்வ கோ மகிஷ்யாதீனாம் அப்படின்னா வாகனங்கள்லாம் கிடைக்கும்னு. ஏன் சார் அங்க கோன்னு சொல்லியிருக்காளே, பசு கிடைக்கும்னு சொல்லியிருக்காளே, நீங்க ஏதோ வாகனம்னு சொல்றீங்களேன்னா, இன்றைய காலகட்டத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கோ. இப்போ பசு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ கேட்கறதுக்கு நன்னா தான் இருக்கு. இப்போ நீங்க போகும்போது எல்லாருக்கும் ஒரு பசு கொடுத்து அனுப்பிச்சுடுறேன், என்ன பண்ணுவேல? அது எங்க முதல்ல அது நமக்கு அடங்குமா? அது இப்ப எங்க இழுத்துன்னு போறது? நம்ம போக வேண்டிய இப்போ வண்டி இருக்குன்னு ஆட்டோல போறோம்னு வச்சுக்கோ, ஊபர்ல நம்ம பெரிய டொயோட்டாவா புக் பண்றோம். அவர் கேட்கறது, யாரெல்லாம் வர போறீங்க? மாடும் வரப்போகுது. இப்ப நீங்க இருக்கிறது 5வது மாடி, மாடு எப்படி கூட்டுன்னு போவேள்? அதுக்கு வாக்கு கூட்டுன்னு போனோம்னா ஒரு வாட்டியும் நீங்க லிப்ட்ல கீழே இறக்கின்னு வரணும். அவ்வளவு பெரிய எலிவேட்டரா இருக்கணும். அது 500 kg இருக்கு மேல இருந்தா சத்தம் போடுறது. அது எலிவேட்டர்ல நம்ம அந்த 501வது இருந்தோம்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம போகும்போது மட்டும் சத்தம் போடுவது. அதனால இப்ப இந்த பசுவெல்லாம் ஏத்திட்டா பசு மட்டும் போகும். இப்ப பசு போகும்போது நம்பர் அழுத்திட்டு பசுவை மட்டும் மேல அனுப்ப முடியுமா? இல்ல, எவ்வளவு கஷ்டம். அதனால கோமகிஷ்யாதீனாம்னா எது இன்றைய காலகட்டத்துக்கு செல்வமோ இல்லையா, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இல்லையா, அதுல உங்களுக்கு 100 ஷேர் கிடைச்சிரும். அதுதான் இந்த இடத்துல காமஸ்வம், எது இன்றைய காலகட்டத்துக்கு செல்வமோ. அதனால பசுனாம் ரூபம் க்ஷீராதிக்கம், பால் தயிர் முதலானவைகள் கிடைக்கும். அன்னஸ்ய அதனீயஸ்ய யவ விரீஹாதேஹே, அன்னத்தை சொல்லிவிட்டால் ஏனைய தானியங்களும் அதுக்குள்ள அடக்கம். ரூபம் பக்ஷ்ய போஜ்ய லேஹ்ய சோச்சிய ரூப பிரகார சதுஷ்டயம். சில வஸ்துக்கள் சாஸ்திரம் சொல்றது நக்கி சாப்பிடலாம். இப்ப லேகியம் எல்லாம் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அது நக்கி தான் சாப்பிடணும். சாஸ்திரம் ஒன்றும் தப்புன்னு சொல்லவே இல்லை. சில எல்லாம் கடிச்சு சாப்பிடணும், சிலதெல்லாம் தான் பருகி சாப்பிட வேண்டும். 4 விதமான உண்ண வேண்டிய பதார்த்தமும் நமக்கு கிடைக்கும். அதனால மயி ததுபாசகே ஸ்ரீஹி ஹே மாதா லக்ஷ்மி ஸ்ரயதாம் ஆஸ்ரயதாம் சந்நிதத்தாம் யசஹா, எனக்கு அப்பேற்பட்ட பெருமையை குடுன்னு சொல்லிட்டு மேல ஒரு வார்த்தை சொல்றது, பசூனாம் பஷ்யந்தீதி பாவஹா, எது ஞானத்தால எல்லாத்தையும் பார்க்கறதோ அப்படின்னா ஜீவாத்மா. ஞாபகம் வச்சுங்கோ, ஒரு அர்த்தம் சாஸ்திரம் சொல்றது, ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. பசுனா எது? ஞானேன ஹீனஹா, யாருக்கெல்லாம் ஞானம் இல்லையா அவள்லாம் பசுக்கு சமம். எப்படி தெரியறதுன்னா, சுந்தரகாண்டத்துல ராவணன் மிரட்ட வரான் அசோகவனத்துல சீதைய. அப்ப சீதை என்ன பண்றா, பக்கத்துல இருக்க புல்ல கிள்ளி அவன் நடுவுல போடுறா. திருணமந்தரத்தை கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா, புல்ல கிள்ளி போடுறா. ஏன்னு பெரியவாச்சான் பிள்ளை கேட்டு பல பல காரணங்கள் சொல்றார். ராவணா, உனக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நான் ராமனுடைய பத்னி, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு இஷ்டமும் இல்லை. நீ அதுக்கு பதிலா எனக்கு நிறைய பட்டுப்படவையா கொண்டு வைக்கிற, நிறைய நகையா கொண்டு வைக்கிற, எனக்கு இதுல இஷ்டம் இல்லை. நீ வைக்கிற வஸ்து எல்லாம் புல்லுக்கு சமானம். திருணம் அந்தரத கிருத்வா. அடுத்தது புல்லை எதுக்கு வச்சான்னு பெரியவாச்சான் பிள்ளை. இவ்வளவு சொல்லியும் அவனுக்கு புரியலன்னா ஞானம் இல்லை. ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா, ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமம். பசு என்ன சாப்பிடும்? புல்லு. அதனால திருணமந்தரத்தை கிருத்துவான்னு வச்சாலாம். அதனால அது ஒரு அர்த்தம், ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமம் புல்ல வச்சா. இன்னொரு அர்த்தம், ஞானத்தால எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சதுக்கு ஜீவாத்மா, ஜீவாத்மாக்கு பசுன்னு பேர். அதனால பசூனாம் ரூபம், எதிர்மறையான அர்த்தம் இருக்கு பாருங்க. பசூனாம் ரூபம் பஷ்யந்தீதி பாவஹ, பஷ்யந்தி பசவோ ஜீவா விதாபிஸ்திரிபிஸ்திதாஹ, தேஷாம் ரூபம் து யச்சக்ரம் சைதன்யம் ஹேயவர்ஜிதம் தத்ரூபம் ஹமைவேஸ்யாமி சிதானந்தாதி ரூபிணி மச்சக்தி லேஷாஸ்தே சர்வே ஜீவாத் சக்தி சஞ்ஞகாஹ அப்படின்னு இந்த இடத்தை எடுக்கிறார். அன்னஸ்ய யசஹ அத்யத இதி அன்னம்.